அவருடைய தந்தையார், நம்மளுடைய தந்தையார், அவருடைய படத்திறப்பு விழாவிற்கு இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த இடும்பாவனம் பகுதி என்னுடைய ரத்தத்தோடு ரத்தம் கலந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 5 வருடங்களாக தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க என்னுடைய காலடி படாத இடங்களே இல்லை. முதல்ல பெண்களுக்கான ஊராட்சி அரசாங்கத்தை எப்படியாவது நிறுவிடணும் அப்படின்னு வேலை செஞ்சதுல முதல் வெற்றியே இடும்பாவனத்தில் தான் நான் பார்த்தது. நான் வேலை செய்து அதே இடத்துல வரக்கூடிய வெற்றிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறதுல பெருமகிழ்ச்சி. எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர், நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேன்மொழி அவர்கள், நான் கூட தமிழாசிரியர் அப்படின்னு நினைச்சேன், அவங்க ஆங்கில ஆசிரியர். அம்மா உண்மையிலேயே ஒரு ஆங்கில ஆசிரியையே இந்த மேடைக்கு, குறிப்பாக நாம் தமிழர் மேடைக்கு போவோமே ஆனால் அழகான தமிழான சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. என்னோடு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நாளைய நாடாளுமன்றத்தில் நாம் சந்திப்போம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு 2 விருப்பம் தான். ஒண்ணு, ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, கருணாநிதி நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழகத்தின் அடையாளமாக எமது தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு, ஒரு ஆசை. 2வது, எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ, எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ, எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறாங்க, அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ, எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் கட்சி போய் அமர வேண்டும் என்ற பேராகும். இந்த 2 ஆசை. இன்னொன்னு, மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவர் தான் நான். அதனால அந்த பகுதியில அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை. இன்னொரு பக்கம், கடந்த 5 ஆண்டுகளாக வடிவேல் சொல்ற மாதிரி, என்ன ராமலிங்க ஆலய பார்க்க முடியல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி, கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை. அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேடி நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன். ஏன்னா ரொம்ப வெறி, காங்கிரஸ் நம்ம நேருக்கு நேரம் நின்று அடிக்கணும் ரொம்ப நாள் வெறின. 2019 இருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ, என்றைக்கு தமிழகத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்துல இருந்து மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ, எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் கொன்றளிக்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சடங்கு பிறந்ததோ, எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இதுநாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணி திமுகவையும் நேருக்கு நேரம் சந்தித்து உடனே கூறுகூறாக என் கருத்தையை நான் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை என்றாலும் 1-2 வழங்கும் அப்படிங்க. நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றை சொல்லுவேன். ஒரு தொகுதியில ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது 2 உங்களையும் சேர்த்துக்கியா, 2 மாநில ஒருங்கிணைப்பாளர், 3 மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிதான் இல்ல. என் தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கு தொகுதிக்கு. அதே போன்று ஒரு மாவட்டம் என்பது 2 தொகுதி 3 தொகுதி இல்ல, மொத்த மாவட்டத்தையும் கட்டியமைக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆகச்சிறந்த களப்போராளிகளும் அங்க இருக்கிறாங்க. அதனால உறுதியாக ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி போட்டிருந்தார் நேற்று, மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று. இப்பவே பல பேருக்கு அங்க தேதிகள் பிடிங்கி விட்டது. நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி. ஒருவர் என்னை அழைத்தார். அழைச்சிட்டு, நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னா. எங்க அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார், நம்ம கட்சிக்காரங்க போன் பண்றதை விட மாற்று கட்சிக்காரங்க நிறைய பேர் போன் பண்றாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அழைச்சா, நீங்க மயிலாடுதுறையில் நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்க அண்ணன் வரதன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு. ஐயா நீங்க ஐயா அப்படின்னு. நாம காங்கிரஸ் மண்டல பொறுப்பாளர் அப்படின்னு.
என்னங்க அப்படின்னா உறுதியா நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, எங்க குடும்ப போட்டல உங்களுக்கு தான், வெளியில சொல்லாதீங்க என்ன அந்த மன்னிச்சுக்கீங்க சொல்லிட்டேன். எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்லவரும் நம்மினத்தவர்கள் தான். இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும். எல்லோரும் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுறாங்க. என்னெல்லாம் 2019, 21 எவ்வளவு நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு வாக்கு உனக்கு தான் பாங்க, நம்பிடப்படாது, கண்ணை நல்லா உத்து பார்க்கணும். அவன் நம்மளை சில பேர் கண்டுக்காம போவாங்க, அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இந்த கையெழுத்து கும்பிட்டு என் ஓட்டு உங்களுக்கு தான், எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு, அம்புட்டு உங்களுக்கு தான் பாங்க. அவ்வளவு எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர, ஏன்னா அப்பதான் 500 நோட்டு பொட்டில இருந்து வரும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், அது அண்ணன் நீங்க வந்து பேசின இடத்துல 7000 ரூபாய். அப்ப பூங்குவார்த்த என்ன சொன்னாங்க, இன்னொரு 4 இடத்துல அண்ணன் பேச வைங்க, கூடுதலா ஓட்டுக்கு பணம் கிடைக்கி பல குழு பணத்தை கட்டிடுவேன். பிரச்சனை அங்கத்தான் இருக்கு, குழு கட்டணும், அங்கதான் பிரச்சனை. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, எல்லாம் நம்ம பாயிண்டா தான் இருப்பாங்க. குழு பணத்தை கட்டிடணும், அதுக்கு எப்படியாவது தேர்தலுக்கு காசு வாங்க. அது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த திராவிட திருவாளர்கள்னா சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க. இப்ப தலச்சம்பளையை கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுல வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, உங்க தலச்சம்பளையை கூப்பிடுங்க இருக்காங்க. எங்க அப்பா நான் ஊர்ல இல்ல, போட்டோ எடுத்தான்னு காட்டுங்க, இதுதான் நான் பெத்த தலச்சம் பொண்ணு, திரும்பியே பார்க்கல, ஏரியா பக்கமே வேலை. தற்போது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ள புகுத்திருக்காங்க. இல்லை, இனம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்பதற்கான ஆகப்பெரும் அடையாளம் தான் இந்த கூட்டம். இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இறுதியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் அவங்க என்ன சொல்றாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் 6 விழுக்காடு வாக்கு, இல்ல 8 விழுக்காடு வாக்கு, இவ்வளவுதான் சொல்லியிருந்தாங்க. 6.7 தொட்டுட்டோம், இன்னும் 1.3 தான் பாக்கி இருந்து. அதையும் கடுமையாக நம்ம உழைத்திருந்தோம் என்றால் இந்த விவசாய சின்னத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது. இப்போதும் ஒண்ணும் கெட்டு போயிடும். புதிதாக சின்னம் வந்தாலோ அல்லது இதே கரும்பு கொண்ட விவசாய சின்னம் வந்தாலோ உறுதியாக இந்த சின்னம் இனிமேல் வாழும் காலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். ஒரு முறை நாம் வென்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம், அந்த டெல்லியில போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும். அதனால் இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள், நம்முடைய உதிரத்தை கொடுங்கள், ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள். ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியே ஒன்று திரண்டு உழைப்போம். உழைப்பை மட்டும் நகர்த்தி வைத்து விட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து, இது வீரம் விளைந்த மண், தமிழர் வரலாற்றை பரப்பிய மண், இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்து செல்லுங்கள். வெற்றியில் மயங்காமல், தோல்வியில் துவளாமல், எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம், சோதனை நமக்கு சாதனையாக மாறும். சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒடித்து விட்டால் சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்து நின்று உழைத்து வெற்றியை, எத்தனை 2016 இருந்து தேர்தல் நிற்கிறோம், இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை. நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். வரக்கூடிய தேர்தலையாவது ஒரு பெரிய வெற்றி நாங்க உறுதியிட்டு சொல்கிறோம்னா மயிலாடுதுறை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து அதற்கு எங்களை உயிரை கொடுத்தாலும் உழைப்போம் அண்ணா. இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். உயிரை கொடுத்தாலும் உழைப்பு உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலைநாட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.